வணக்கம் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் எப்படி மீன் சொதி வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன். அதுக்கு முதல் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அது எனக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கும். அதோட நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க நாங்கள் எப்படி மீன் சொதி வைக்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல என்னென்ன வேணுமென்னு பார்ப்போம். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கப் வெங்காயம், ஒரு நட்டு கருவேப்பிலை, அடுத்து ஒரு மாங்காய் வந்து வீட்டில் பிடுங்கினபடியாக நாங்கள் தோலோடையே வெட்டி வச்சுக்கிறோம். அடுத்தது மீனை வந்து வடிவாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு கொஞ்சம் வெந்தயம், மஞ்சள், உப்பு, அதோடு வந்து தேங்காய்ப்பால், அதாவது முதலாம் பால் பிரிம்பாயும் 2ஆம் 3ஆம் பால் பிரிம்பாயும் எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து மீன் சொதிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் வந்து முதலாவதாக மீனை போட்டுட்டு மாங்காய் வெட்டி வச்சுக்கிறேன். மாங்காயை போடுறேன். மாங்காயை போட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஒன்றா போடுறேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டால் காணும், இல்லாட்டி உரைக்கும். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்ததாக வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் காணும். இந்த வெந்தயத்தையும் போட்டுட்டு கிணக்க போட்டால் கைக்கும். அடுத்தது மஞ்சள் தூள், அதுவும் ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு மாங்காயும் மீனும் அவியணும். அதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம், எங்களுக்கு தேவையான அளவு உப்பு. சில பேருக்கு வந்து உப்பு கூட பிடிக்கும், சில பேருக்கு குறைய பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு 2ஆம் பால் விடுறேன். முதலாம் பாலில் 2ஆம் பால். 2ஆம் பாலில் மீனும் பச்சை மிளகாய், வெங்காயம், மாங்காய் மூண்டும் அவியணும். ஏன் மூடி வைக்கிறது? ஈவனா அவியணும். மாங்காய் எல்லாம் தோலோட போட்டிருக்கிறபடியாக அவியணுமென்றதுக்காக மூடி வச்சேன். அடுத்ததாக ஒரு 3 மினிட்ஸில் திறந்து பார்த்துட்டு மாங்காயை அமர்த்தி பார்க்கணும். மாங்காய் தான் அவியாமல் இருக்கும், அதனால் மாங்காயை அமர்த்தி பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு கிளறி விடுறேன். கிளறி விட்டுட்டு எல்லாமே அவிஞ்சிட்டு தெரிஞ்சோடனே நாங்கள் என்ன செய்யணும்னா முதலாம் பாலை விடுறேன். எங்களுக்கு எவ்வளோ சொதி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முதலாம் பாலை விட்டுட்டு, உங்களுக்கு இன்னும் சொதி வேணுமெண்டா 3ஆம் பால் இருந்தால் அதையும் விடலாம். விட்டு கொஞ்சம் சொதி கொதிக்கணும். சொதிக்கு பால் விட்டுட்டு நாங்கள் விட்டுட்டு வெளியில் போகக்கூடாது, பக்கத்துலேயே நின்று தெரிய விடாமல் சொதியை இறக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ கிளறி விடணும். ஆனால் மீனை பிக்கக்கூடாது. நாங்கள் வடிவாக போட்டு கிண்டினா மீன் பிஞ்சிடும். அதை பார்த்து ஓரளவு வடிவாக தெரிய விடாமல் சொதி கொதிக்க நிறம் மாறும். ஸோ முதல் இருந்த நிறத்துக்கும் இப்போ இருக்கிற நிறத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது. நிறம் மாறும் வரையும் விட்டுட்டு நாங்கள் கொதிக்க விட்டுட்டு இறக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.